மரணம். இந்த ஒரு வார்த்தை அனைவரையும் சிந்திக்க வைக்கும். ஆனால் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது? இந்து மத நூலான கருட புராணம் இதை பற்றி என்ன சொல்கிறது? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். கருட புராணத்தின்படி ஒரு மனிதன் உயிர் பிரிந்தவுடன் உடல் பூமியில் இருந்தாலும் ஆன்மா தனது புதிய பயணத்தை தொடங்குகிறது. அந்த நேரத்தில் வாழ்நாளில் செய்த நன்மை தீமைகளின் அடிப்படையில் ஆன்மாவின் அடுத்த நிலை தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. இந்த நூலின்படி தர்மமாக வாழ்ந்தவர்கள் அமைதியான பயணத்தை அனுபவிப்பார்கள். ஆனால் பிறருக்கு தீங்கு செய்தவர்கள் மற்றும் அநியாயமாக வாழ்ந்தவர்கள் கடினமான அனுபவங்களை சந்திப்பார்கள் என்று விவரிக்கப்படுகிறது. அதன் பிறகு ஆன்மாவின் செயல்கள் அனைத்தும் கணக்கிடப்பட்டு செய்த கர்மத்திற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் என்று கருட புராணம் கூறுகிறது. அதன் பிறகு அந்த ஆன்மாவுக்கு மறுபிறவி அல்லது உயர்ந்த நிலை கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. மேலும் இறந்தவர்களுக்காக குடும்பத்தினர் செய்யும் தர்ப்பணம், பிண்டதானம் போன்ற சடங்குகள் ஆன்மாவின் பயணத்திற்கு உதவுகின்றன என்பது இந்து மத நம்பிக்கையாக கூறப்படுகிறது. கருட புராணம் நமக்கு சொல்ல வரும் மிகப்பெரிய பாடம் ஒன்றே: மரணத்தை நினைத்து பயப்பட வேண்டாம். வாழும் வரை நல்ல செயல்களை செய்யுங்கள், உண்மையாக வாழுங்கள், பிறருக்கு உதவுங்கள். ஏனெனில் நமது செயல்களே நமது எதிர்காலத்தை உருவாக்குகின்றன என்று இந்த நூல் போதிக்கிறது. இந்த வீடியோவில் கூறப்பட்டவை கருட புராணத்தில் இடம்பெறும் இந்து மத நம்பிக்கைகளின் அடிப்படையிலான விளக்கங்கள். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள்.